1,30,00,000 இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லையா? 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. ஆனா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை, அந்த காலியிடங்களை நிரப்புவோம், 3.5 லட்சம் அரசு வேலைகள் புதிதாக உருவாக்குவோம், 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவோம். ஏதாவது உருவாக்குனாங்களா? ஒரு கருந்தை காணும். ஒன்னத்தையும் உருவாக்கல. வெறும் பேச்சுதான். திமுக இது திமுக ஆட்சி கிடையாது. இது கோயபெல்ஸ் ஆட்சி. என்ன ஆட்சி? கோயபெல்ஸ் ஆட்சி. கோயபெல்ஸ் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? கோயபெல்ஸ் ஒருத்தவன் உலகத்துல மிகப்பெரிய ஒரு கொடூரம் யாரு தெரியுமா? ஹிட்லர். ஹிட்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெர்மனி நாட்டில் அப்ப இருக்கின்ற அதிபர். அவன் அப்ப அங்க இருக்கின்ற யூதர்களை கொலை பண்ணான். லட்சக்கணக்கான யூதர்கள், ஜூஸ கொலை பண்ணான். அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் கோயபெல்ஸ். அந்த கோயபெல்ஸ் என்ன பண்ணுவானா, ஒரு பொய்ய ஒரு வாட்டி சொல்லுவான், 2 முறை சொல்லுவான், 3 முறை, 4 முறை, 5, 6, 10 முறை சொன்னானா மக்கள் அந்த பொய்ய உண்மையா நினைச்சுப்பாங்க. இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். அப்படி சொன்னா உலக எல்லாத்துக்கும் தெரியும். கோயபெல்ஸ் பிரச்சாரம் ஒரு பொய்ய 10 முறை சொன்னா 11ஆவது முறை மக்கள் ஓஹோ அது உண்மை அப்படின்னு நினைச்சுப்பான். இதுதான் கோயபெல்ஸ் பிரச்சாரம். இதைத்தான் திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யை சொல்லி பொய்யையே நம்பிக்கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி. இது திமுக ஆட்சி கிடையாது, கோயபெல்ஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முறியடிக்கத்தான் நான் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை போட்டேன் ஒரு 3 வாரத்துக்கு முன்பு. இதெல்லாம் நீங்க படிங்க, ஆன்லைன்ல இருக்கு. விடியல் எங்கே? இது என்ன தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் உங்களுக்கு, தமிழக மக்களுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 505 வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றுவோம் என்று. இந்த புத்தகத்தில் அந்த 505 வாக்குறுதிகளும் இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கு. அதுல எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கின்றார்கள்? வெறும் 66 தான். முழுமையாக 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 66 அறகுறையா. ஆக 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதினா எத்தனை விழுக்காடுன்னு பாத்தீங்கன்னா 13 விழுக்காடு, 13%. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் எத்தனை வாங்கணும்? எவ்வளவு மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும். திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான்? வெறும் 13 மார்க். 13 மார்க் வாங்கினா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிடும். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? முடிஞ்சு போச்சியா, முடிஞ்சு போச்சு. இந்த புத்தகத்தை பாருங்க. இது சும்மா நான் சொல்லல, திமுக பழி சொல்லணும் நான் சொல்லல, தெளிவா எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். இதை படிங்க. இதுக்கு சம்பந்தமா எந்த மேடையில விவாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் தனியா வரேன். திமுக நீங்களே மேடையை போடுங்க, நான் வரேன், தனியா வரேன். இதுதான் என்ன வேணும். அதனால இது ஒவ்வொன்றும் நான் சும்மா ஏதோ குறை சொல்லணும்னு நான் சொல்லல. நான் அதில் அதனால இந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதி? அதெல்லாம் காவிரி டெல்டா பகுதி, டெல்டா பகுதி. இதெல்லாம் டெல்டா பகுதியில என்ன? டெல்டா பகுதியில என்ன? நமக்கு சோறு போடுகின்ற டெல்டா. இப்படி ஒரு டெல்டா வேற எங்கேயும் இந்தியாவில் அவ்வளோ இல்ல, செழுமையான டெல்டா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டெல்டா இங்க இந்த டெல்டாவுக்கு நீங்க பாதுகாவலர்கள் யாரு? என் தம்பிகளும் என் தங்கைகளும். இந்த டெல்டாவுக்கு, இந்த மண்ணுக்கு நீங்கள் எல்லாரும் பாதுகாவலர்கள். அந்த வகையில உங்களை உண்மையிலே நான் நேசிக்கின்றவன். ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் யார் காப்பாத்துறா? நீங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க தான் காப்பாத்திட்டு இருக்கிறீங்க.